தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து அகமுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு சிவகங்கையில் அரசு சிலை வைக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்காக நான் என் பெயரிலே சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் மனு கொடுத்தேன். உண்ணாவிரதத்திற்கு அனுமதி வேண்டுமென்று அந்த மனுவை சிவகங்கை நகர் காவல் நிலையம் நிராகரித்தனர். அதன் பின்பு நானே மனுதாரராகி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி உயர்நீதிமன்ற அனுமதி பெற்றும் இங்கே எங்களுக்கு ஒரு குறித்த தேதியை காவல்துறை அளிக்கவில்லை. பின்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சென்று சந்தித்து இன்றைய தேதிக்கு அனுமதி பெற்றுள்ளோம். குறிப்பாக மாமன்னர் மருதுபாண்டியர்கள் சிவகங்கை சீமையை 21 வருடம் ஆண்ட அதே தேதியில் மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு சிவகங்கை சீமையில் சிலை வைக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சார்பாக சிலை வைக்கவில்லை என்றால் எங்களது போராட்டம் தொடரும். அதன் பின்பு ஒரு குறிப்பிட்ட கால அளவு நாங்கள் வைக்கிறோம். அதுக்குள்ள சிலை வைக்கவில்லை என்றால் இந்த அகமுடைய ஒருங்கிணைப்பு குழு வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கும். ஒவ்வொரு கிராமத்திலும் கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த வேட்பாளர்களையும், அதாவது அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் அந்த கிராமங்களுக்குள் வாக்கு கேட்டு வர அனுமதிக்க மாட்டோம். ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயமும் குறிப்பாக நாங்கள் வாழும் அனைத்து 38 மாவட்டங்களிலும் தேர்தலை புறக்கணிப்போம் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். உடனே எங்கள் கோரிக்கையை செவிசாய்த்து மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு சிவகங்கையில் சிலை வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் அன்புமணிகண்டன் தமிழ்சூரியன். நான் தமிழ்நாடு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர்.